Taste the Daily. அண்மை செய்தி. சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் வாழும் மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் மக்களின் பல்வேறு அத்தியாவசிய கோரிக்கைகளை நிறைவேற்றாமலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா உணவகங்களை முறையாக பராமரிக்காமலும் இருந்து வரும் விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வரும் 7ஆம் தேதி காலை 9:30 மணி அளவில் பள்ளிக்கரணை பெருநகர மாநகராட்சி அலுவலகம் அருகே சென்னை புறநகர் மாவட்ட அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். ஜெயக்குமார், வணக்கம். கூடுதல் விவரங்கள். வணக்கம் சைது. சோழிங்கநல்லூர் தொகுதிக்குட்பட்ட இடங்களில் வாழக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் மக்களுடைய பல்வேறு அத்தியாவசிய கோரிக்கைகளை நிறைவேற்றாமலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா உணவகங்களை முறையாக பராமரிக்காமலும் இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து மக்களுடைய அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தர வலியுறுத்தி சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் 7/5/2025 புதன்கிழமை அன்று நடைபெறும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அறிவித்திருக்கக்கூடிய முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த முக்கிய அறிவிப்பில் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலினுடைய தலைமையிலான கடந்த 48 மாத கால விடியா திமுக ஆட்சியில் மக்களுக்கு பயன் தரும் திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல் அரசு நிதிகள் சுயநலத்தோடு பல்வேறு வகைகளில் வீணடிக்கப்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். இதன் காரணமாக மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கு ஆளாகி வருவதாகவும் அதே போல் மக்கள் நிம்மதியுடன் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகளை நிறைவேற்றாமலும் பல்வேறு வரிச்சுமைகளை மக்கள் மீது சுமத்தியும் சர்வாதிகார போக்கோடு இந்த அரசு செயல்பட்டு வருவது மிகுந்த வேதனைக்குரிய விஷயமாகும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். அந்த வகையில் சென்னை புறநகர் மாவட்டம் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் வாழக்கூடிய மக்களுடைய அத்தியாவசிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றப்படாத காரணத்தினால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்தோடு வாழ்ந்து வருவதாக தொடர்ந்து புகார்கள் வந்த வண்ணம் உள்ளன என்றும் அந்த புகார்களை அவர் பட்டியலிட்டு விளக்கி இருக்கிறார். சோழிங்கநல்லூர் தொகுதி உட்பட பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய சாலைகள் புதுப்பித்தல் மற்றும் புதிய சாலை வசதிகளை ஏற்படுத்தாத காரணத்தினால் மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கும் சிரமத்திற்கும் ஆட்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார். அதே போல் மீராங்கால் ஓடையில் இருந்து குப்பைகள் தூர்வாரப்படாமல் இருப்பதாலும் தொகுதிக்கு உட்பட்ட பல இடங்களில் குப்பைகள் சரிவர அள்ளப்படாத காரணத்தினாலும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருப்பதாக மக்கள் வேதனை தெரிவித்திருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். குடிநீர் வசதி முழுமையாக ஏற்படுத்தி தரப்படவில்லை. இதன் காரணமாக குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாகவும் கோடை காலத்தில் மக்கள் சொல்ல முடியாத துயரத்தில் இருப்பதாகவும் அந்த வேதனையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் முறையாக தடுப்புகள் அமைக்காமல் பாதாள சாக்கடை திட்ட பணிகள் நடைபெறுவதன் காரணமாக பொதுமக்கள் மிகவும் அச்சத்தோடு பயணித்து வருவதாக வேதனையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருப்பதால் மக்கள் கோடை காலத்தில் மிகுந்த சிரமத்திற்கு ஆட்படுவதையும் எனவே இந்த மின்வெட்டுக்கு தீர்வு இல்லாத ஒரு நிலையில் திமுக ஆட்சி இருப்பதையும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். பொது சுகாதார மையங்களில் பொதுமக்கள் சிகிச்சை பெறுவதற்கு மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் போதிய மருத்துவர்கள் இல்லாத காரணத்தினால் சிகிச்சை பெற்று வருவதற்காக வருகை தரக்கூடிய மக்கள் சொல்ல முடியாத அவதிக்கும் தொல்லைகளுக்கும் ஆளாகி வருவதாலும் நோயின் காரணமாக பெரும் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு அம்மா உணவகங்களில் உணவு தயார் செய்வதற்கான தேவையான பொருட்கள் வழங்கப்படாத காரணத்தினால் அம்மா உணவகங்களில் முறையாக உணவு வழங்கப்படவில்லை. ஏழை எளிய மக்களுக்காக தொடங்கப்பட்ட அம்மா உணவகத்துடைய நோக்கத்தை திமுக அரசு குழிதோண்டி புதைத்திருப்பதை அவர் வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். கல்லுக்குட்டை, KPK நகர், துறைப்பாக்கம், பாண்டிய நகர், கெனால் பகுதி ஆகிய இடங்களில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பட்டா வாங்கி தருவதாக பொய்யான வாக்குறுதிகளை அளித்துவிட்டு இதுவரை பட்டா வழங்குவதற்கு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் மக்கள் கடும் கோபத்தில் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார். அதே போன்று புழுதிவாக்கம், ஜல்லடியன்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் பூர்வீகமாக குடியிருந்து வரக்கூடிய மக்களுக்கு இதுவரை பட்டா வழங்கப்படவில்லை என்பதையும் அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்புகளில் வசிக்கக்கூடிய குடியிருப்புதாரர்களுக்கு கிரைய பத்திரம் வழங்காமல் அதற்கு கடும் நிபந்தனைகள் விதிக்கப்படுவதால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த வேதனை அடைந்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கருணாநிதி நகர் பகுதியில் சொத்து வரி பெயர் மாற்றம் செய்து தருவதற்காக அது தொடர்ந்து செய்து தரப்படாமல் அலைகழிக்கப்படுவதால் மக்கள் மிகுந்த அவதியுற்றிருப்பதையும் அவர் தெளிவுபடுத்தியுள்ளார்.
பள்ளிக்கரணை வேளச்சேரி பிரதான சாலையில் அகலப்படுத்தக்கூடிய பணி சில மாதங்களாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த பகுதி மக்கள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு மக்கள் சொல்ல முடியாத துயரத்திற்கும் அவதிக்கும் ஆளாகி இருப்பதை தெரிவித்திருக்கிறார் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள். மேலும் மக்களுடைய அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றுவதில் சிறிதும் அக்கறை இல்லாமல் இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு தனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் சோழிங்கநல்லூர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் வாழக்கூடிய மக்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யாமலும் மக்களுடைய பல்வேறு அத்தியாவசிய கோரிக்கைகளை நிறைவேற்றாமலும் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அம்மா உணவகங்களை முறையாக பராமரிக்காமலும் இருந்து வரக்கூடிய விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் மக்களுடைய அடிப்படை மற்றும் அத்தியாவசிய தேவைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தர வலியுறுத்தியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சென்னை புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் 7/5/2025 புதன்கிழமை காலை 9:30 மணி அளவில் பள்ளிக்கரணை பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலக கட்டிடம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக அமைப்பு செயலாளரும் திருவள்ளூர் மத்திய மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான திரு ப பெஞ்சமின் அவர்கள் தலைமையிலும் சென்னை புறநகர் மாவட்ட கழக செயலாளர் திரு KP கந்தன் எக்ஸ்-MLA அவர்கள் முன்னிலையிலும் நடைபெறும் என்று தெரிவித்திருக்கிறார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சென்னை புறநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த கழக சார்பு அணிகளுடைய துணை நிர்வாகிகள், முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்டத்தில் பல்வேறு நிலைகளில் பணியாற்றி வரக்கூடிய நிர்வாகிகள், மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் வார்டு உறுப்பினர்கள், கூட்டுறவு சங்கங்களுடைய முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட கழக உடன்பிறப்புகள் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்வதாக அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். மேலும் நிர்வாக திறனற்ற விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து நடைபெற உள்ள இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் வியாபாரிகள், பல்வேறு தரப்புப்பட்ட தொழிலாளர்கள் உள்ளிட்ட பொதுமக்கள் அனைவரும் பெரும் திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக் கொள்வதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு அந்த முக்கிய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார். Taste the Daily.